Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Gandhar Oil Refinery India Limited IPO நவம்பர் 22 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, ஒயிட் ஆயில்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, வேர்ல்டு லெவலில் ரெவன்யூவை பேஸ் பண்ணுறப்ப ரொம்ப லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. கன்சியூமர் அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. 350 ப்ராடக்ட்டுக்கு மேலே இவர்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவர்களுடைய ப்ராடக்டை 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பர்சனல் கேர், ஹெல்த் கேர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆயில். ஸோ இதில் பார்த்தோன்னா மினரல் ஆயில், பெட்ரோலியம் ஜெல்லி, ஸ்பெஷாலிட்டி ஆயில், பாரஃபின் வேக்ஸ், இண்டஸ்ட்ரியல் சால்வன்ஸ் இது மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட்டு லூப்ரிகன்ஸ், இது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் ஆட்டோமேட்டிவ் ஆயில்ஸ். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அண்ட் இன்சுலேட்டிங் ஆயில், இது பார்த்திங்கன்னா ரப்பர் ப்ராசஸ் ஆயில், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா 350 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட் நேம் பார்த்தோன்னா டிவ்யால் அப்படின்ற பிராண்ட் நேமில் தான் இந்த ஒயிட் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸ்பெஷாலிட்டி ஆயில்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் பண்ணுறாங்க இவர்களுடைய ஒயிட் ஆயிலை. ஸோ அதனால் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா FDA, ISO சர்டிஃபிகேட், கோஷர், பிஸ், ஹலால் இது மாதிரி எல்லா அப்ரூவலுமே வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்க. ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இவர்களுடைய இந்த ஒயிட் ஆயில், ஸ்பெஷாலிட்டி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கன்சியூமர் குட்ஸ், ஹெல்த் கேர், ஆட்டோமோட்டிவ், இண்டஸ்ட்ரியல், பவர், டயர், ரப்பர் இது மாதிரி எல்லா லீடிங் இந்தியன் அண்ட் குளோபல் கம்பெனிஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ் வந்து இவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஆயில்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 3500 கிளையண்ட்ஸுக்கு மேலே இவர்கள்கிட்ட இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான கிளையண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச கிளையண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா PNG, யூனிலிவர், மேரிகோ, டாபர், பதஞ்சலி, பஜாஜ் கன்சியூமர், எமாமி, அமிர்தாஜன் ஹெல்த் கேர் இது மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி ஆயில் மார்க்கெட் குளோபல் லெவலில் 3.5% CAGRல க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் ஸ்பெஷாலிட்டி ஆயில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 4.9% CAGRல க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தா 350 ப்ராடக்ட்டும் மேலே இவர்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த IPO வர்றாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 302 கோடி. இந்த ஃப்ரெஷ் இஷ்யூவில் கடனை ரீபே பண்ணுறதுக்காக டெக்ஸால் அப்படின்ற ஒரு சப்சிடரிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்காக 22.7 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும், சில்வாசா பிளான்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 27.7 crore யூஸ் பண்ண போகிறதாகவும், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக 185 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2023 190 கோடியாக இருக்குது. இப்போ ஜூன் 2023 படி 44.8 கோடி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 2023 படி 335.6 கோடி கடன் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 0.41 இருக்குது. ஸோ ஓகே தான், கடன் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் ₹23.77 இருக்குது. நெட் அசெட் வேல்யூ ₹95. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 32.28%. ஸோ சூப்பர் தான். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 7 கம்பெனிஸை பியர் கம்பெனிஸாக RHPயில் கொடுத்துருக்காங்க. சவிதா ஆயில், அபார் இண்டஸ்ட்ரீஸ், பனாமா பெட்ரோகெமிக்கல், கேலக்ஸி சர்ஃபேக்டன், ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி, ரொசாரி பயோடெக், ஃபேர்கம் ஆர்கானிக்ஸ். ஸோ இந்த கம்பெனிஸில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் வைஸ் பார்க்குற ரொம்ப ஹையஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா அப்பார் இண்டஸ்ட்ரீஸும் இப்போ IPO வந்திருக்க காந்தார் ஆயிலும். ஸோ ஓகேங்க. PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இருக்காங்க. ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 7.96 PE மல்டிபிளில் பனாமா பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ IPO வந்திருக்க காந்தார் ஆயிலோட PE மல்டிபிள் 7.1. IPO வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸை கம்பேர் பண்ணும்போது 8.7 PE மல்டிபிளில் வருவாங்க இந்த IPO ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்படி பியர் கம்பெனிஸோட PE மல்டிபிள் கம்பேர் பண்ணுறப்ப ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது நவம்பர் 22, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 24. ஃபேஸ் வேல்யூ ₹2. IPO அப்பர் ப்ரைஸ் பேண்ட் ₹169. ஒரு லாட் அப்படிங்கிறது 88 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE NBSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 500 கோடி, 501 கோடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஆஃபர் ஃபார் சேல் 198 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 302 கோடி. ஸோ சின்ன இஷ்யூ சைஸ் தான்.
ரீட்டைல் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது நவம்பர் 30 அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகுது டிசம்பர் 1 ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது டிசம்பர் 4 லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 5 இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,872 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். 17th நவம்பர் அன்றைக்கி 50 ரூபா அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 169 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 29% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 87.5% பிஃபோர் ஐபிஓ, ஆஃப்டர் ஐபிஓ 64.63% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குட்டாக தான் இருக்குது. ப்ராஃபிட் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடனும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷாலிட்டி ஆயில் பிஸ்னஸ், ஒயிட் ஆயில் மேனுஃபேக்சராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3500க்கும் மேலே இவர்களுக்கு கிளையன்ட்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் நல்ல பெரிய கம்பெனிஸ் இவர்களுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க, நம்ம இந்தியா லெவல்லையும் குளோபல் லெவல்லையும். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சவிதா ஆயில், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ், கேலக்ஸி சர்ஃபெக்டன்ட், ரொசாரி பயோடெக், ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ் இது மாதிரிலாம். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேர்லி வேல்யூடுன்னு சொல்லலாம். பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபேர்லி வேல்யூடுன்னு எடுத்துக்கலாம். 8.7 PE மல்டிபிள் தான் வரப்போகுது ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறமும். ஸோ அதனால் நம்ம வந்து ஓகேன்னு எடுத்துக்கலாம். வேல்யூஷனும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகேவாக இருக்குது அப்படின்றனால லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் வியூ தான். ரொசாரி பயோடெக் பார்த்திங்கன்னா 2020 தான் ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ வந்ததுலேருந்து டபுள் மடங்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இருந்தாலுமே பிஇ ரேஷியோ இப்போ கரண்ட் ஷேர் ப்ரைஸை வச்சு பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 34 PEயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஐபிஓ வர நம்ம காந்தார் ஆயில் பார்த்திங்கன்னா அரௌண்டு 9 PE மல்டிபிளில் தான் வர்றாங்க. அப்படின்றப்ப ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னா நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஃபேர்லி வேல்யூடு ஐபிஓ, குட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. கிளைண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கம்பெனிஸ் தான் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் டிமாண்ட் இருக்குது. அப்படின்றனால நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 110 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.